இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. தமிழனோட பெருமையை சொல்றதுக்கெல்லாம் தமிழனா பிறக்கணுங்க. உன் சீரிளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதானே? அதெல்லாம் வேற 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 மாதிரிங்க. தமிழக முதல்வராக பதவியேற்றிருக்கும் ஜோசப் விஜய் அவர்களை வாழ்த்தணும் தான் நினைச்சேன். ஆனா தமிழுக்கு முன்னாடி நீங்கெல்லாம் ஏமாத்திரம். தமிழவே மூணாவதா தூக்கி போட்டப்போ முதல்ல இருக்கிறவங்க யாராருன்னா நமக்கு என்னங்க? இந்த தற்குறிங்கெல்லாம் பொங்குவாங்கன்னு நினைச்சேன். தற்குறிங்க நீ எப்படித்தான் நிரூபிக்கிறதுன்னு தெரியல. இவங்க தற்குறி அப்படிங்கறத நிரூபிச்சுக்கிட்டே தான் வராங்க. முதலமைச்சரின் முதல் கோணல் முற்றிலும் கோணல் தான். நான் கூட இத்தனை பேரு மாற்றம் மாற்றம் மாற்றம்னு மாற்றத்தை கொண்டு வந்தாங்களே, ஏதாவது மாத்திருவாரு அப்படின்னு தான் நினைச்சேன். முதல் மாற்றமே பெரும் ஏமாற்றமா போச்சுங்க. வந்தே மாதரம் எழுதினவர் கூட இந்த பாட்டை பாட மாட்டாருங்க. ஏன்னா தேசிய ஒருமைப்பாடு அப்படின்னு பேசணும்னா இந்த பாட்டை பாட மாட்டாங்க. ஜனகணமன அட்டகாசமான பாட்டு தாங்க. இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம், இணைந்தே பல சாதனைகள் செய்வோம். மாற்றத்துக்கான முதலமைச்சர் இவர் தானு சொன்னீங்க. இதுதான் மாற்றமா? இது எங்களுக்கெல்லாம் இல்ல, உங்களுக்கே ஏமாற்றம். என்ன சார் இது? தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. சரி, வரலாறு தான் தெரியாது, தமிழ்நாட்டுடைய சமூக அறிவியலாவது தெரியுமா? சமூக அறிவியல் பெருசா நினைச்சுக்காதீங்க. சிவிக்ஸ் தெரியுமா? குடிமையியல். அப்படி அந்த சிவிக்ஸின் படி தமிழ்நாட்டுல 5000 வருஷத்துக்கு முன்னாடியே எறும்ப உருக்கிறதுக்கான டெக்னாலஜி வச்சிருந்தவங்க நம்ம. பெருமை மிகு தமிழ்நாடுங்க, பெருமை மிகு தமிழ்நாடு. Do you know Tamil is the most oldest language in the world? உலகின் செம்மொழிகள்ல தமிழுக்கு தனி இடம் இருக்கு. மனிதன் பேசிய மொழிகள்ல தமிழ் மொழி முதல் மொழியா கூட இருந்திருக்கலாம். இது ஏதோ மொழிவெறிக்காக பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. மொழிவெறி எல்லாம் நமக்கு இல்ல. ஆனா ஏன் மொழி எல்லாத்தையும் இணைக்கணும். இந்த பாட்டுல ஹைலைட்டான ஒரு வரி ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஆரியம் போல் உலக வழக்கம் அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. இதெல்லாம் டெஃபினெட்லி மலையாளி தாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த மண்ணுங்க இந்த தமிழ்நாடு. தமிழ் மொழிங்கிறது கிட்டத்தட்ட தென்னிந்தியர்களை ஒட்டுமொத்தமா இணைத்த மொழி தாங்க தமிழ் மொழி. சிதையா இந்த தமிழ் மொழியத்தான் செதைச்சு உடைச்சு பல மொழிகளா உருவாக்கி வச்சிருக்காங்க. தென்னிந்தியர்கள் எந்த மொழியில பேசினாலும் உணர்வால நாங்க தமிழர்களா தான் இருந்திருக்கோம். தமிழர்களா இருந்தோம்னு சொல்லிட்டோமா? இல்லைங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திராவிடர்களா வாழ்ந்திருக்கோம். தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்ற திரு ஜோசப் விஜய். கரெக்டா? என்ன நடந்துச்சுன்னே தெரியல உங்களுக்கு ஒரு செகண்ட். ஏதோ கோடி போட்டு போய் ஸ்டேஜ்ல உட்காந்துட்டீங்க. ஏதோ 3 பாட்டு பாடணும்னு சொன்னாங்க. பாட்டு தெரியாது, 2வது பாட்டு தெரியும், 3வது பாட்டு நல்லா தெரியும். அப்படித்தானே? உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச அந்த 3வது பாட்டு இருக்குல்ல, அந்த 3வது பாட்டை தான் இது வரைக்கும் முதல் பாட்டா தமிழ்நாட்டுல பாடிக்கிட்டு இருந்தோம். அதத்தான் மாற்றம்னு இப்படி மாத்தி வச்சிருக்கிறீங்க. 2வது பாட்டு இருக்குல்லங்க, அது கடைசியா பாடுற பாட்டு, அது முக்கியமான பாட்டு தான். தமிழ்தாய் வாழ்த்தான முதல் பாட்டு நம்ம தமிழ்நாட்டின் பெருமையும் தமிழ் மொழியின் பெருமையும் தமிழ் மக்களின் பெருமையும் பேசுனா, கடைசியா பாடுற நம்ம தேசிய கீதம் தேசிய ஒருமைப்பாட்டை பேணும். அப்புறம் பாட்டா ஏதோ ஒண்ணு பாடியிருக்கீங்க, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக ஆரம்பத்துல இருக்கிறதே என்னன்னு தெரியாம தான் அந்த சேர்ல உட்கார போறீங்க. திரு ஜோசப் விஜய் அவர்களே, நீங்க தமிழ்நாட்டுக்கு தான் சிஎம் ஆயிருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிற மாநிலத்துக்கு இல்ல. தமிழ்நாட்டுடைய அருமை பெருமைகளை இன்னும் மேம்படுத்துறதுக்காக தான் சிஎம் உட்கார்ந்துருக்கேன்னு சொல்றீங்க. விஜய் மாமா தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு பொட்டு பொடிசுகள்லாம் எந்திரிச்சுன்னு கத்துனதுக்கு காரணம் என்ன? இதுக்காக தானே? எதுக்கு? இந்த தமிழ்தாய் வாழ்த்த 3வதா போடுறதுக்கா அப்படின்னு கேக்குறேன் நானு. பாட்டி பாட்டி பிளீஸ் பாட்டி, இந்த ஒரே ஒரு தடவை விஜய் மாமா கோட்டு போடு பாட்டி, விஜய் மாமா வந்தா எது மாத்துவாரு பாட்டி அப்படின்னு எந்தெந்த குழந்தையெல்லாம் சொல்லுச்சுன்னு தெரியாது. ஆனா இந்த 6 மாசமா சொல்லிக்கிட்டு இருந்த அந்த மாற்றம் ஒரே நல்ல சிறப்பான மாற்றம் தாங்க, சிறப்பான மாற்றம் தான். ஆனா இதுல எல்லாம் உங்களோட டெசிஷன் இருக்காது அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உங்ககிட்ட கேட்டா பண்ண போறாங்க. இதையவே கேட்டு பண்ணாதவங்க எதையுமே கேட்டு பண்ண மாட்டாங்க. நாங்க ஏதோ விஜய் தாங்க முதலமைச்சர் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இது விஜய்க்கே தெரியுமா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அப்படித்தானே? அப்படித்தான் நினைக்கிறேன். இல்ல டவுட்டா தான் இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் புது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாருன்னு பாத்தீங்களா? சிறப்புங்க, சிறப்பு. சூத்திரனுக்கு எதைய கொடுத்தாலும்
கல்விய கொடுக்காத. தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறைனா என்னன்னு தெரியுமா திரு ஜோசப் விஜய் அவர்களே? முந்தா நேத்து தான் 12th ரிசல்ட் வந்துச்சு, பாத்திருப்பீங்கல்ல? ஓ சாரி, உங்க ரிசல்ட்டுக்காகவே நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அதனால உங்களுக்கு டைம் இருந்திருக்காது. பார்டர்ல பாஸ் பண்ண பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ பத்தி எப்படி தெரியும்? பாருங்க, படிப்புன்னு வந்ததும் பாஸ் மார்க் போட்டுறேன். ஃபெயில் ஆன பையங்க. அப்படி ஃபெயில் ஆன பையன் யார்கிட்டயோ எல்லாம் போய், எதுக்கு யார்கிட்டயோ கல்லாப்பிட்டி கூட்டணிங்க கிட்டயே போய் பேசி கதறி, ஐயா 2 மார்க் போட்டு பாஸ் பண்ணுங்க ஐயான்னு கேட்டு, இப்படி 2 மார்க்கா வாங்கி நீங்க பாஸ் பண்ணி, சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தா தமிழ் தாய் வாழ்த்தை தூக்கி போடுறா கடைசியில. இதுவாங்க. ஆனா அந்த ஸ்டேடியத்துல உட்கார்ந்திருந்த மொத்த கும்பலும் கத்துச்சு பாத்தீங்களா? அதுங்களுக்கு என்னங்க தெரியும் தமிழ்னா என்ன, தாய்னா என்ன, வாழ்னா என்ன, தூணா என்னன்னு. ஒரு மலையாளியே ஆகிய நான் தமிழ் தாய் வாழ்த்தா பாடும்போது அவ்வளவு பெருமையா பாடுவேன். தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும். ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஒருத்தர் இருந்தார்லங்க, அவரு எங்களை இந்த ஒரு வார்த்தையை மட்டும் பாட வச்சுக்கிட்டே இருந்தாரு. தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் அப்படின்னு பாடிக்கிட்டே இருந்தோம். எல்லாருமே ஸ்டேட்டஸ்ல இருந்து எல்லாத்துலயும் அந்த பாட்டை போட்டு பாடிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப நன்றிங்க திரு ஜோசப் விஜய் பாசிசத்தின் முதல்வர் அவர்களே. முழு பாட்டையுமே பாட வச்சுட்டீங்க. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும், தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும், உன் சீரிழமை திறம்பியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இன்னைக்கு தமிழகம் முழுக்க பாட வேண்டிய ஒரே பாட்டு, முதல் பாட்டு தமிழ் தாய் வாழ்த்து தான். உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, ஃபேஸ்புக் பேஜ்ல, இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லாத்துலயுமே இந்த பாட்டை வைங்க. எஸ், தமிழ் தாய் வாழ்த்து. இது தமிழ்நாட்டின் வாழ்த்து பாடல். பேசுவோம் இல்ல பாடுவோம், எனவே பாடுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.